ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணதை பற்றியும் அதே போல் கோர்ஸ் டியூரேஷனை கம்மி பண்ணதை பற்றியும் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்து வந்து ஒரு லைவ் கிளாஸ் வந்து இப்போ உடனே நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோவிலே. இப்போ நம்ம போன டைம் கிளாஸ் எடுத்ததை அப்படியே கொடுக்கணும், எப்படி கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. இப்போ ஏன் வந்து இந்த டியூரேஷனை குறைச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து டிசம்பரில் எக்ஸாம் வருது, டிஎன்பிஎஸ்சி தெரியும், அதுக்காக ப்ரிப்ரேஷனும் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே முடிக்கணும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்டுட்டு பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் இதை கேட்டேன். அதிகமாக எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீஸ் அந்த டியூரேஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து 2 months எங்களுக்கு பண்ணி கொடுத்தா போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நான் 2 monthsக்கே வந்து பிளான் பண்ணி இப்போ போய்கிட்டு இருக்கிற பேட்ச், அதாவது நம்ம வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா நாளையிலிருந்து கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2 monthsல முடிச்சு கொடுக்கணும், 2 monthsல படிக்க வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் பாருங்க. ஏன் அப்படின்னா நான் அந்த 5ஆம் தேதி வரைக்கும் பேசிக் கிளாஸ் போய்கிட்டு இருக்கும் விண்டோஸ் டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எம்எஸ் டாபிக்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சைட் பை சைடு தீரியும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படிங்கிற போது வீடியோ கிடைக்கும், இருந்தாலும் நீங்கள் லைவ்ல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய டவுட்ஸ் வரலாம், டைப் ரைட்டிங்கை பற்றி கூட நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அப்போ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான். அதே போல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அடுத்த பேட்ச் வந்து நான் செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன், நோட்டிஃபிகேஷன் வீடியோன்னு நினைக்கிறேன். அடுத்தெல்லாம் எந்த பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா கிடையாதுங்க. இப்போ இந்த பேட்சையே வந்து கடைசி. இதில் ஜாயின் பண்ணிக்கிற ஐடியா இருந்ததுன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சிஓஏ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து 17th August வந்து கடைசி டேட். அதுக்குள்ளே அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து சிஓஏவுக்கான கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பார்த்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு, நான் பேமெண்ட் டீட்டெயிலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா குரூப்பில் நான் ஜாயின் பண்ணிப்பேன். இப்போ கிளாஸ் எப்படி இருக்குன்றதுக்கான டெமோ வந்து அடுத்து உடனே ஸ்டார்ட் ஆகுது. முழுசாக பார்த்துட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருக்கும் வாய்ஸ் கேட்குதுங்களா? ஏதாவது ப்ராப்ளம்னா முன்னாடியே சொல்லிடுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சிஓஏ இப்போ வர நவம்பர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து நம்ம எழுதுறதுக்காக இப்போ ஸ்டடி ஆக போகிறோம், இப்படி தானே? ஓகே. இப்போ நமக்கு வந்து டைம் நிறையவே இருக்கு. இதுல நம்ம பண்ண வேண்டிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னா டைப் ரைட்டிங். சைட் பை சைடு வந்து டைப் ரைட்டிங் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா படிக்கிறதுக்கெல்லாம் நிறையவே டைம் இருக்கு. இப்போ வந்து கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்துல நான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருவேன். அதாவது 1 marks அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க ஈஸியாவே பாஸ் பண்ணிக்கிற லெவலுக்கு பண்ணலாம். கிளாஸ் நடத்துறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாபிக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்களா, ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் வந்து எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஏதாவது மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ யாருக்காவது மற்றவங்களுக்கு எக்கோ வருதா? ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா கலத்திருங்க மேம். வைட் ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ அடிக்கும், அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம ஒரு பிகினரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்களுக்கு எப்படி கொண்டு போனோமோ அந்த மாதிரி கொண்டு போறேன். உங்கள சில பேர் கம்ப்யூட்டர்ல எல்லாமே தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். நம்ம வந்து ஒரு பிகினிங் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லி கொண்டு போனோமோ அந்த மாதிரி தான் கொண்டு போவோம். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கிளாஸ் முடிவு வரைக்கும் பாருங்க, கிளாஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? இப்ப நமக்கு வந்து மவுஸ், கீபோர்டு இதை பத்தி எல்லாமே தெரியும். தெரியலனாலும் பிரச்சனை தான், நான் இப்ப சொல்றேன், அப்படி லிசன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிஸ்டமுடைய இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, ஸ்கிரீன்னு சொல்லுவோம்ல, இந்த ஸ்கிரீனை வந்து நம்ம டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு எந்த ஒரு ஃபைலா இருந்தாலும் சரி, பிடிஎஃபா இருந்தாலும் சரி, கொண்டு வந்து டெஸ்க்டாப்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை இந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்து வச்சிடணும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப இது வந்து நம்ம டெஸ்க்டாப்னு சொல்லுவோமா? ஓகே. அதே போல வந்து சிஸ்டம் கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒயிட் கலர் பார்டர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து நம்ம இதை வந்து நம்ம டாஸ்க் பார்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த டாஸ்க் பார் அப்படிங்கிற போது அந்த டாஸ்க் பார்ல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் பட்டன் இருக்கு,
அடுத்து நமக்கு ஏதாவது ப்ரோக்ராம் தேவைப்படுதுன்னா அதை சர்ச் பண்ணியிருக்கான சர்ச் பிளேஸும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை வந்து ரன் பண்றோம் அப்படின்னா அந்த ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் மினிமைஸ் ஆகிருக்கும். அடுத்து வந்து நோட்டிபிகேஷன் ஏரியா, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு, டேட் அண்ட் டைம் இந்த மாதிரி. அப்போ நமக்கு டாஸ்க் பார்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படியே கூட 1 மார்க் கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் ஏரியா எங்க வந்து பிளேஸ் ஆயிருக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. டெஸ்க் டாப்ல இருக்கு, டாஸ்க் பார்ல இருக்கு, அப்படி எல்லாமே கூட கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் சிம்பிளா நம்ம பேசிக்கா பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள், அதுக்காக சொல்றேன். ஓகே, அடுத்து என்னப்பா மெசேஜ் பண்றீங்க? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ள போவோமா? அதுக்கு முன்னாடி இந்த மவுஸ், கீபோர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். இப்ப நமக்கு வந்து கீபோர்டு எப்படி இருக்கும், மவுஸ் எப்படி இருக்கும், அதுல ஒரு சில கீஸ் நான் சொல்லிடுறேன். கீபோர்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கீஸ்ன்னு இருக்குல்ல, அதை பத்தி நான் சொல்லிடுறேன். இப்போ இது நமக்கு வந்து ஏதாவது ஒரு கீபோர்ட் நான் எடுத்துக்கிறேன். நீங்க ஃபார்மேட் எல்லா கீபோர்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கீபோர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல், நான் வந்து பார்த்தோம்னா ஒரு சில டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் பிளஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லுவேன். கண்ட்ரோல் அப்படிங்கிறது கீ வந்து பார்த்தோம்னா CTRLன்னு இருக்கும். நமக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும், ரைட் சைடில் ஒன்று இருக்கும். அதே போலதான் ஆல்ட்டும் இருக்கும். ஒரு சில கீபோர்ட்ல டபுள் சைடு இருக்கும், ஒரு சில கீபோர்ட்ல ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும் ஆல்ட். சரி, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பெரிய கீ வந்து பார்த்தோம்னா ஸ்பேஸ் பார், ஒவ்வொரு ஸ்பேஸா மூவ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட். அடுத்து ஷிஃப்ட் கீ, இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து கேபிட்டல் இந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து கேபிட்டல் டைப் பண்ணும்போது ஒரு கை நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு மெஷின்ல டைப் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து கேப்ஸ் லாக், அதுக்கப்புறம் டேப். இப்போ டேப் அப்படிங்கிற போது நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு அதிகமான ஸ்பேஸ் பாருங்கிறது ஒவ்வொரு ஸ்பேஸ் டெக்ஸ்ட்டை மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து அதிகப்படியான ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ், இல்லை நம்ம வந்து அந்த டேப் செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம டேபோட அளவை கூட மாற்றி வச்சுக்கோம். அப்போ அதிகமான ஸ்பேசஸ் நம்ம மூவ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய கீங்க. அதுக்கப்புறம் என்டருங்க, இது மட்டும் இப்போதைக்கு போதும். இப்போ ஒன்று பேக் ஸ்பேஸ், இதை டெக்ஸ்டை அரைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. மற்ற கீஸ் எல்லாம் நம்ம போக போக ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து MS டாபிக் ஸ்டார்ட் பண்ண உடனே அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இது ஓவருங்களா? அடுத்து வந்து மவுஸுங்க. மவுஸ்ல இந்த லெஃப்ட் கிளிக்கு, ரைட் கிளிக்கு, ஸ்க்ரோல் பார், இந்த கான்செப்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு மவுஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம கேமிங் மவுஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டான மவுஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க தேவையில்லை. நார்மலான மவுஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். இப்போ இதுதாங்க மவுஸ். இப்போ இதுல வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடுங்கிற 2 கிளிக் இருக்கு. ஒன்னு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த பக்கம் இருக்கும், அதான் நமக்கு எது லெஃப்டோ மவுஸுக்கு அதுதான் லெஃப்ட். ரைட் சைடும் அதே மாதிரிதான், நமக்கு எது ரைட்டோ அது இங்கேயே ரைட். இப்போ லெஃப்டை யூஸ் பண்றது மூலமா என்ன யூசேஜ்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபைலோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதாவது ஒன்று நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலோ நமக்கு லெஃப்ட் கிளிக் தான் யூஸ் பண்ணுவோம் பெரும்பாலும், அதை தான் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம இந்த லெஃப்ட் கிளிக்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணவே மாட்டோம், மென்ஷன் பண்ணவும் கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணு, அதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்த ரைட்டை பொறுத்த வரைக்கும் கிளிக் அப்படிங்கிறத ரைட் கிளிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா அந்த ரைட் கிளிக்ல போகும்போது தான் நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமுடைய மெனுஸை பார்க்கணும்னாலுமே வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு டெஸ்க்டாப்லேயே போவோம். இப்போ இந்த டாக்குமெண்டோடைய மெனு, இதோட ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதுக்கு நமக்கு லெஃப்ட் கிளிக் தான், கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமா பார்க்க முடியும், இதோட மெனுஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாமோ அதை பார்க்கலாம். எடிட் பண்றது, இல்லை நியூ ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்றதா, ஓப்பன் பண்றதா, கட் காப்பி பேஸ்ட், ரீநேமு, இந்த மாதிரி இதுல மெனுஸ் எல்லாமே வந்துடும். நமக்கு தேவைங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தாங்க அந்த லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக்ங்கிற விஷயம். அடுத்து அது சென்ட்ரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டயர் மாதிரி ஒன்று இருக்கா, ஒரு பால் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஸ்க்ரோல் பார்னு சொல்லுவோம். நம்ம மேலே கீழேயும் வந்து ஸ்க்ரோல் பண்றது மூலம் அந்த பேஜஸ் வந்து மூவ் ஆகணும், இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பேசிக், இந்த மவுஸும் அதே போல வந்து கீபோர்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதை தெரிஞ்சுட்டு அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து நம்ம டாபிக் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் பேசிக்கான விஷயம் எல்லாமே வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன்.
டெமோ கிளாஸுமே கொடுத்துருக்கோம், எப்படி கிளாஸ் போகணும் சொன்னோம், அது வீடியோ கூட கொடுத்தோம். இருப்பினும் நமக்கு வந்து லைவா வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்காக தான். சரி, ஓகே. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஏ ப்ரோக்ராம், ரன்னிங் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை எப்படி நீங்க ஓபன் பண்ணலாம், எப்படி ரன் பண்ணலாம், அது ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, எப்படினாலும் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து அதுலயே பார்த்தோம்னா ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். இப்ப நம்ம சிஸ்டம்ல ஒரே நேரத்துல ஒன்னுக்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, அதுவும் பார்ப்போம். அடுத்து ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர். இப்ப நம்ம வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ப்ரோக்ராம்ஸ்ன்றத விட மெயினா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ், பிடிஎஃப்ஸ், இமேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் ரீசெண்டா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர்ல போயிட்டு எடுத்துக்கலாம். சரி, அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க வந்து எய்மு, அதே போல வந்து ரிசல்ட், அதெல்லாம் தேவையில்லை. மெயின் எக்ஸாம்ல நம்ம என்ன வந்து அவுட்புட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா போதுமானதுதான். இப்ப இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஏ ப்ரோக்ராம், ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? இப்ப நான் இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லேர்ன் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்கு என்ன அவுட்புட்ங்கிறது தெரிஞ்ச பிறகு பார்க்காமலே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்ப இந்த இடத்துல சர்ச் ரன் ஆப்னு சொல்லியிருக்காங்களா? இந்த டைப் ஹியர் டு சர்ச்ங்கிற பிளேஸ் வச்சுட்டு அதே ரன் ஆப் அந்த மாதிரி சொல்லி கூட கொடுக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டெப்பை நான் செய்யறேன், லிசன் மட்டும் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இங்க வச்சு கிளிக் பண்ணிருங்க, ரன். இப்போ இந்த இடத்துல ரன் ஆப்னு கொடுக்க சொல்லியிருந்தாங்களா? ரன் ஆப்னு கொடுக்குமே. இது கிடையாது, ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான். இப்போ இந்த ரன்னு வருது இல்லையா? நம்ம டைரக்டா இதை கிளிக் பண்ணாலும் சரி, இல்ல இங்க வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி. இப்போ இங்க ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல அடுத்து ப்ரௌஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுடைய டெஸ்க்டாப்ல நம்ம ஏதாவது ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நம்ம இங்க இருந்த கூட ரன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, இந்த அழகி நம்ம கீபோர்டுக்கான ஃபாண்ட் இருக்கு, இன்னும் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படி எதை நான் ரன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்து இங்க ஒரு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எனக்கு ஓப்பன் ஆயிடும். சரி, இப்போ நான் கடைசியா இதுல விட்டு வந்தேன், அதனால அப்படியே ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து ஈஸியா ரன் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்றேன். ஜஸ்ட் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிடும். நீங்க வேர்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கூட இந்த மாதிரி ப்ரோக்ராமும் ரன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நான் இங்க இருக்கிற ஓப்பன் ஆஃபீஸே ரன் பண்றேனே, டபுள் கிளிக் பண்ணி வந்துடுறேன், க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்படியும் நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்து ஒரு ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்கறது மூலமாவும் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி வந்து மல்டிபிள் டைப்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ரன் பண்றது எப்படினாலும் ரன் பண்ணிக்கலாம். ஆனா அவுட்புட்டா கொடுக்கறத நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி வரக்கூடிய அந்த பேஜை அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா தான் எடுத்தாகணும். அந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா? அது என்னன்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கீபோர்டு உங்களுக்கு காட்டணும் இல்லையா? இங்கேயும் வந்துடுறோம் மறுபடியும். இதுல உங்களுக்கு விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு கீ இருக்கும். கண்ட்ரோலுக்கும் ஆல்ட்டுக்கும் சென்டர்ல விண்டோஸ் சிம்பிளோடே இருக்கும். இல்ல பெருசா தெரியுமா பாக்குறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு விண்டோஸ் கீ நல்லாவே தெரியும். அப்போ அந்த விண்டோஸ் கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் இந்த பேஜை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்ட்ல பிரிண்ட் ஸ்கிரீனுங்கிற ஒரு கீ இருக்கும். இந்த எஃப் ஃபங்க்ஷன்ஸ் கீ எல்லாம் இருக்குல்ல, F1ல இருந்து F12 வரைக்கும் F12க்கு பக்கத்திலேயே இருக்கும். ஒரு சில சிஸ்டம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா PRTSCன்னு இருக்கும். இது வந்து லேப்டாப்ல இருக்கும். லேப்டாப் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல PRTSC இல்லைன்னா பிரிண்ட் ஸ்கிரீனு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்போ அந்த கீ, அப்போ விண்டோஸ் பிளஸ் பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன்ஷாட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகல அப்படின்னா கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம ஸ்டூடெண்ட், Shift+S அது ஒர்க் ஆகலன்னா Ctrl+Shift+S யூஸ் பண்ணுங்க. ஒரு சில இதுல வந்து அப்படிதான் வரும். ஆனா Windows 10 யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க Windows பிளஸ் பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்தீங்கனாலே ஒர்க் ஆகும்.
அப்ப இந்த மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடலாங்க. சரி, இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணதை எங்க போய் எடுக்கணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. இந்த டிஸ்பிசிங்கிற ஷார்ட்கட்டை கொடுத்து உள்ள வந்துருங்க. நீங்க போய் கிளிக் பண்ணி வந்தாலுமே ஓகேதான். இதுல வந்து பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க ஓபன் பண்ணிருங்க. இதுல ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஸ்கிரீன் அப்படிங்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. ஓகேவா, வந்துருச்சுங்களா? இப்ப நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணது இங்க வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்ப நம்ம அவுட்புட்டா கொடுக்கணும் அப்படின்னா இதை நீங்க அவுட்புட்டா கொடுக்கணும். அவ்வளவுதாங்க, இந்த கொஸ்டினுக்கான அவுட்புட்டும் அவ்வளவுதான். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். இப்ப நமக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இல்ல மத்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இல்ல அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ல ஒர்க் பண்றீங்க, குரோம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி மல்டிபிள் டேப்ஸ் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு எப்படி நம்ம குவிக்கா ஷிஃப்ட் ஆகலாம் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் இது. அப்ப ஷார்ட்கட் யூஸ் பண்றது மூலமா நம்ம அடுத்தடுத்து குவிக்கா போக முடியும். இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு 4 டிஃப்ரெண்டான ப்ரோக்ராம ரன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி ரன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த 4ஐயும் மினிமைஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மினிமைஸ் பண்ண சொல்றாங்கன்னா அது 4 ரன் ஆயிட்டு இருக்கு, மினிமைஸ் பண்ணி வச்சு நம்ம அடுத்து ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரோக்ராமை மினிமைஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்ப அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. பண்ணிட்டு ஆல்ட் பிளஸ் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அப்போ ஆல்ட்டை வந்து கண்டினியூவா நீங்க ப்ரெஸ் பண்ணியே பிடிச்சிக்கணும் ஒரு டைம் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா. இப்ப இங்க பாருங்க, நான் அதை அப்படியே செய்யறேன். இப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஃபோல்டர் ஏதோ ஓப்பன்ல இருக்கு, பிடிஎஃப் ரன்னிங்ல இருக்கு, டாக்குமெண்ட் 3 ஓப்பன்ல இருக்கு, அது கூட ஓப்பன் ஆஃபீஸும் ஓப்பன்ல இருக்கு. அப்போ இது எல்லாமே ரன்னிங்ல இருக்கு. இப்ப ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு டேப். அப்போ ஆல்ட்டை என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆல்ட் பிளஸ் டேப் கொடுத்துட்டு டேபை கண்டினியூவா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா? இப்போ நான் வந்து ஆல்ட்டை கண்டினியூஸா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து அடுத்த ப்ரோக்ராமுக்கு போனோம் அப்படின்னா ஆல்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கணும், ஆல்ட் மேல இருந்து வேலை எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு டைமும் டேபை ப்ரெஸ் பண்ணணும். இப்ப எனக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டாக்குமெண்ட் 3 வேணும்னு நினைக்கிறேன். இப்ப ஆல்ட் மேல இருந்து விரலை ரிலீஸ் பண்ணீங்கன்னா போதும், ரன் ஆச்சுங்களா? இப்ப இந்த மாதிரி தாங்க நீங்க வந்து மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற போது ஆல்ட் பிளஸ் டேப்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நமக்கு தான் வந்து பார்த்தோம்னா மவுஸ் இருக்கு, அதுல யூஸ் பண்ணலாம், வேணா யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து ஒர்க் பண்ணும்போது அதோட எஃபிஷியன்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழியோ அதுதான் இது எல்லாமே நம்ம பார்க்கறது. சரிங்களா? அந்த எஃபிஷியன்ஸை நீங்க எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா டேப் கீயை வந்து ப்ரெஸ் பண்றது மூலமா ஒவ்வொரு ப்ரோக்ராம் அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். சரி, ஓகேங்க. அடுத்து ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர். சரி, மேல இருக்கிறதுக்கு நான் அவுட்புட் சொல்லல. இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது ஸ்டேபிளா நிக்காது. இப்போ நீங்க வந்து விண்டோஸ் பிளஸ் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுலயுமே கூட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டேப் கொடுத்து மூவ் ஆகலாம். இப்ப டேப் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஆரோ மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் ரைட்டு டாப் டவுன் கீஸ் இருக்கும் நமக்கு, அந்த ஆரோ மார்க்ஸ் கொடுத்து நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். எதை யூஸ் பண்ணும் போதுன்னா விண்டோஸ் பிளஸ் டேப் யூஸ் பண்ணும்போது. ஆனா அதே ஆல்ட் பிளஸ் டேப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். நீங்க டேப் கீயை கொடுத்து ஜஸ்ட் ஆல்ட் மேல இருந்து விரல ரிலீஸ் பண்ணாலே அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்ப நீங்க வந்து அவுட்புட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சொன்ன மாதிரி ஆல்ட் பிளஸ் டேப் கொடுத்தீங்கன்னா ஸ்டேபிளா நிற்கும். இல்ல அப்படின்னா இன்னொன்னு பண்ணலாம், இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு நிமிஷம், ஸ்டார்ட் பட்டன் கூட தேவை, இங்க இருக்கு பாருங்க, இந்த டாஸ்க் வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க கொடுக்கும்போது கூட இப்படியே ஸ்டேபிளா நிற்கும். பாருங்க எத்தனை வழி இருக்கு பாருங்க ஒரு கொஸ்டினை செய்யறதுக்கு, அதுக்கான அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு கூட இத்தனை வழிகள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து இப்படியே ஸ்டேபிளா நிறுத்திட்டு எல்லா ப்ரோக்ராமும் நமக்கு வந்து ரன்னிங்ல இருக்கிற மாதிரி வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம், பிரிண்ட் ஸ்கிரீன். அடுத்து வெளியே வரணும்னா எஸ்கேப் கீ, இஎஸ்சின்னு கீபோர்ட்ல டாப் லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் கீ கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துருங்க. ஆஃப்டர் இது எங்க லொகேஷன் இருக்குன்றதெல்லாம் தெரியும் இல்லையா, எங்க பார்த்தோம் க்ளோஸ் பண்ணிட்டுமா.
இது பாருங்க லாஸ்டா நம்ம ஸ்கிரீன்ஷாட் பண்ணது. முன்னையே சொன்ன இந்த ஸ்கிரீன்ஷாட் எங்க லொகேஷன் ஆயிருக்கு பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்கோங்க, நான் இதை அப்லோட் பண்ணுவோம் அப்படியே. சரி ஓகேங்க, இவ்வளவுதாங்க விஷயம். இதை வந்து நீங்க அவுட்புட்டா கொடுத்தா போதுங்க. அடுத்து ரன்னிங் ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர்ல எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கிறத நம்ம போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது தான். சரி ஓகே பார்ப்போம். டபுள் கிளிக் மை கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணி எடுத்துருங்க. அதுல டெஸ்க்டாப் சிக்குள்ள போங்க. அதுல விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணுங்க. இது வந்து ஆப்ஷன் கிடையாது, ஸ்க்ரோல் பண்ணி வாங்கன்றதை நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் செய்யறேன், அப்படி லிசன் பண்ணுங்க. இந்த திஸ் பிசிங்கிற ஷார்ட்கட் எடுத்துக்கலாமா? இது உள்ள வந்தோம் அப்படின்னா லோக்கல் டெஸ்க் சிங்கிறத ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்களா, பண்ணியாச்சு. இதுல கொஞ்சமா கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல அப்படின்னா டேரக்டா இன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த இங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஃபோல்டர் வந்து ஃபர்ஸ்டா நிற்கும். வர்ற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோருக்குள்ள வந்துட்டு அது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்படி கொடுத்தாலும் பேஜ் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணி கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும், இல்லை மேல ஓப்பன் இருக்கு அதை கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும். எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதையே கொடுத்து ஓப்பன் பண்றேன். அப்படி நீங்க கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல இருந்து அடுத்த பேஜ் மூவ் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லைன் வரும். என்னன்னா டூ யூ வாண்ட் டு அலோ திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ்ன்னு வரும். நீங்க எஸ்ன்னு கொடுங்க, உங்களுக்கு அது ஸ்கிரீன் ஆயிருக்காது. அடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிக்சர்ஸ், டாக்குமெண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப், இந்த மாதிரி எல்லாம் இப்போ ரீசெண்டா என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம ஃபைனலா வந்து ஸ்கிரீன்ஷாட்டை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்தோமா, அது இங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ லாஸ்ட் ஆக்ஷன் என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாமே இங்க வந்து நம்ம பார்த்துக்கோம். அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய அவுட்புட்டுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த மொத்த பேஜும் வந்து அவுட்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா போதும். பாக்குறோம்ல இந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேஜ் அதை காட்டக்கூடிய மாதிரி வச்சு அவுட்புட்டா கொடுத்தோம்னா போதுங்க. சரிங்களா? ஓகேங்க, இது வந்து ஓவர். அப்போ இப்ப பார்த்த 3 கொஸ்டினுக்கான அவுட்புட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நமக்கு இந்த அவுட்புட்டை வந்து சப்மிட் பண்றதுன்றதெல்லாம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து ஆபீஸ் தான் நம்ம சப்மிட் பண்ணணும். ஆபீஸ் டாபிக் எல்லாம் நமக்கு வந்து அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு அந்த சைட் எல்லாம் நமக்கு ஓப்பன் ஆகும், அங்க போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. சரி, அடுத்து 2வது கொஸ்டின், இதுவும் பார்த்துருவோம். இப்போ அடுத்து வந்து வெரி சிம்பிள் தான், இதை அப்படியே லிசன் பண்ணிருங்க. கஸ்டமைசிங் தி டாஸ்க் பார், மேக்கிங் தி டாஸ்க் பார் வைடர். இப்ப டாஸ்க் பாரை எப்படி எல்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். முதல்ல டாஸ்க் பார்னா என்னன்றது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பேசிக் வரும்போதே சொன்னேன் இல்லையா, அதுதான். இப்ப கீழே தெரியுது இல்லையா, இதுதான் வந்து நமக்கு டாஸ்க் பார். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமைசிங் தி டாஸ்க் பார், மேக்கிங் தி டாஸ்க் பார்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க் பாரோட சைஸை எப்படி எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ரைட் கிளிக் தி டாஸ்க் பார். இந்த டாஸ்க் பார்ல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல எம்டி பிளேஸ் எங்க இருக்குன்றத பார்க்கணும். இங்க இருக்க கொஞ்சமா எம்டி பிளேஸ் இங்க வச்சு நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப ரைட் கிளிக் பண்ண உடனே கீழே லாக் தி டாஸ்க் பார்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இதுல வந்து டிக் இருந்தது அப்படின்னா இந்த டாஸ்க் பார் லாக்ல இருக்குன்றது அர்த்தம். இப்ப பாருங்க, நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதை ரைட் கிளிக் பண்ணும்போது அதே இடத்துல டிக்ல இருக்கா. இப்போ இந்த டாஸ்க் பார்ல எந்த சேஞ்சஸும் என்னால பண்ண முடியாது. இதை எங்கேயும் மூவ் பண்ணவும் முடியாது, இதை பெருசாக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அதை வந்து அன்லாக் பண்ணணும். அப்போ டாஸ்க் பார்ல வச்சுட்டு இந்த டிக் இல்லாத மாதிரி ஒரு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், டிக் போயிடும். இப்ப இந்த டாஸ்க் பாரோடைய இந்த லைன் இருக்கு இல்லையா, இப்ப பாருங்க நான் மூவ் பண்றேன். கர்சர் வந்து அப் அண்ட் டவுன் ஆரோ மாதிரி காட்டுதா. ஓகே, இப்போ நம்ம மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பிரஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே மேல வந்து மூவ் பண்ணுங்க, அப் நோக்கி மூவ் பண்ணுங்க. நம்ம டாஸ்க் பாரோட சைஸை வந்து பெருசாக்கிடலாம். அப்ப இந்த மாதிரி அதோட சைஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால. அதே வந்து சைஸை சின்னதாக்கலாமா, வேணுங்கிற அளவுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ஒரு வழி ஓவர். இப்போ இதுக்கு வந்து ஒரு அவுட்புட் ரெடியா, இன்னொரு அவுட்புட்டும் கொடுக்கலாம். நம்ம இதுக்கு என்ன பண்றீங்கன்னா நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற மாதிரி வச்சுட்டு டெஸ்க்டாப்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஆர்டர் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் வரும், நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இந்த மாதிரி வந்து சைஸ் பெருசா வச்சு ஒரு அவுட்புட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து இதே டாஸ்க் பார் லாக் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த 4 கார்னருக்கும் மூவ் பண்ணலாம். 4 சைடு கார்னர்ல சைடுக்கு. அப்ப பாருங்க, கிளிக் பண்ணி அப்படியே நான் மேல மூவ் பண்ணோம் அப்படின்னா மேல போயிடும்.
எம்டி பிளேஸ்ல வச்சு பண்ணணும். நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது. அப்படியே கிளிக் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணோம்னா அங்க வந்துடும். கிளிக் பண்ணி அப்படியே கீழே நான் மூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்ப இந்த மாதிரி 4 சைட்ஸுக்கு நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். சரி, அது வந்து எங்கேயும் மூவ் ஆகக்கூடாதுன்னு வச்சீங்க அப்படின்னா லாக் போட்டு விட்டுருங்க. இன்னொரு அவுட்புட்டும் கொடுக்கலாம் இதுக்கே. என்ன அப்படின்னா நீங்க வேற ஒரு பக்கத்துல இந்த டாஸ்க் பார் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து இதையும் ரெண்டாவது வந்து அவுட்புட்டா அட்டாச் பண்ணலாம் ஒரே கொஸ்டின். ஓகே, அவ்வளவுதாங்க. அவுட்புட் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு சொல்லியாச்சு. அடுத்து கண்ட்ரோலிங் தி சைஸ் ஆஃப் ஸ்டார்ட் மெனு. இப்ப ஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கறத நான் ஒன்று சொல்லியிருப்பேன். டாஸ்க் பார்லயே ஸ்டார்ட் பட்டனும் இருக்கு அப்படிங்கறதெல்லாம். இப்போ ஸ்டார்ட் மெனு இருக்குல்ல, இதுதான். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஐகான்ஸோட சைசஸ் எல்லாம் நீங்க எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே அதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோலிங் தி சைஸ் ஆஃப் ஸ்டார்ட் மெனு. இப்போ அதுக்காக ஸ்டார்ட் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்குள்ள செட்டிங்ஸ் ஒவ்வொன்னா சொல்றேன், லிசன் பண்ணுங்க. ஸ்டார்ட் மெனு, இதுல செட்டிங்ஸ் இருக்கா, இதுக்குள்ள வந்துருங்க. இப்ப இப்படி உள்ள வந்தீங்கன்னா இதுல சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இந்த ஏரியா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், பொறுமை வேணும். ஓகே, இப்ப இதுல பாருங்களேன், கீழே அதாவது இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கீழே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல் அண்ட் லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதுல ஜெனரலா பாத்தீங்கன்னா 100ல தான் இருக்கும். நமக்கு அதை விட கொஞ்சம் பெருசா வேணும்னா 125 வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கிற ஐகான்ஸோட சைஸ் மட்டும் கிடையாது, மொத்த டெக்ஸ்ட்ல இருந்து எல்லாமே மாறும். ஸ்டார்ட் மெனு மட்டும் கிடையாது, டெஸ்க்டாப்லயுமே மாறும். இது நமக்கு தேவைன்னா வச்சுக்கணும். இப்ப பாருங்க, ஸ்டார்ட் பட்டன்ல போனோம் அப்படின்னா முன்னையோட இது பெருசா இருக்கு. ஆனா டாஸ்க் பார்ல இருக்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அந்த சைஸை கொடுத்து பண்ணிக்கலாம். இல்ல நீங்க லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா மவுஸ்ல வச்சு அப்படியே நீங்க 2 விரல வச்சு அப்படியே சுருக்குனீங்கன்னா சின்னதா அப்படியும் பண்ணலாம், நம்மளோட விருப்பம். சரி, மறுபடியும் வந்து அதை நார்மல் சைஸ் பண்ணிடலாமா. இப்போ இதுக்கான அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து பாக்குறீங்கல்ல, இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பாக்குற இந்த பேஜை நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம், இதை கூட தேவையில்லை. நீங்க இந்த சைஸ் 125 ஒண்ணு மாத்தினீங்கல்ல, 100ல ஃபர்ஸ்ட் 100ல மாத்திருங்க. மெயின் எக்ஸாம்ல இந்த 125 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சு நீங்க ஃபைனல் பண்ணிருங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை அவுட்புட்டா கொடுத்துருங்க. இது வந்து நமக்கு அவுட்புட், அவ்வளவுதான், ஓவர். அடுத்து ஆடிங் ஏ ப்ரோக்ராம் டு தி ஸ்டார்ட் மெனு. இப்ப ஸ்டார்ட் மெனுங்கிறது எதுன்னு தெரியுங்களா, இதுதான் ஸ்டார்ட் மெனு நமக்கு. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க ப்ரோக்ராம்ஸை எப்படி நீங்க ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நமக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இதை தவிர்த்து நான் அடிஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க இருக்கிற இந்த ப்ரோக்ராம்ஸை ஆட் பண்றதையே சொல்றேன். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேர்டு அப்படிங்கிறது இருக்கா, ப்ரொசீஜர் படியே சொல்றேன். சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே இங்க உங்களுக்கு தேவைங்கிற எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. வேர்டுன்னு கொடுப்பேன். டவுட்ஸ் எல்லாம் தான் ஃபைனலா பாத்துக்கலாமா. பேசிக்கான டவுட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் கண்டிப்பா. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த ப்ரோக்ராம் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப பின் டு ஸ்டார்ட்னு இருக்கா, ஏற்கனவே பின்னுல இருந்திருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இப்போ வந்து பார்த்தோம்னா பின் டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது தானே நமக்கு. இப்ப பின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுல வந்துடும். நான் இப்போ வந்து அன்பின் பண்ணிட்டேன். இப்ப இருக்கான்னு காட்டுறேன். இப்ப இல்ல, வேர்டுங்கிறது. இந்த வேர்டை கொண்டு வந்து நான் சேர்க்க போறேன். வேர்டுன்னு சொல்லி கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, பின் டு ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் மெனுல பாத்தீங்கன்னா வேர்டுன்றது இருக்கு. அப்படி நீங்க என்னென்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஸ்டார்ட் மெனுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்ட் மெனு மட்டும் கிடையாது, ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் மெனு மட்டும்தான். இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும் தான். நீங்க வந்து டாஸ்க் பார்லயும் இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்து வச்சுக்க முடியும். நீங்க ரன் பண்ற ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது, நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு தேவைங்கிற ப்ரோக்ராம்ஸே கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன பார்ப்போம் அப்படின்னா, டெஸ்க்டாப்ல எப்படி ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை இன்சர்ட் பண்றதுக்கான விஷயங்கள் தான். ஏன் இத்தனை இடத்துல அதை மாத்தி மாத்தி வைக்கணும்? இப்ப ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா யூஸ் பண்ணிக்கலாமே. சிம்பிளா சொல்ல போறது என்னன்னா,
நம்மளுடைய கன்வீனியன்ட். நம்ம எங்க வச்சா அந்த ப்ரோக்ராம் நமக்கு கன்வீனியன்டா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் மெனுல வச்சா டைரக்டா ஸ்டார்ட் மெனுல போயிட்டு நீங்க தேடி எடுக்கணும், இதுக்கு டைம் ஆகும் சார். 1 செகண்ட் 2 செகண்ட் எல்லாம் டைம் ஆனா ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒர்க்கை பொறுத்து. அடுத்து கீழே டாஸ்க் பார், டாஸ்க் பார்ல இருந்தா டக்குன்னு எடுத்துக்கலாம் சார். டாஸ்க் பார்ல இன்னொரு மைனஸ், ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணா அதுவும் இங்கதான் வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப அதுக்கு இடம் பத்தல அப்படின்னா அது நம்ம வந்து மோர் ஆப்ஷன் கொடுத்து பாக்குற மாதிரி இருக்கும். சரி, இன்னொன்னு, நீங்க டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணியும் அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸை வைக்க முடியும் நம்மளால. அப்படி நீங்க வந்து ப்ரோக்ராம்ஸை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் சாரி இந்த டெஸ்க்டாப்ல வைக்க வேண்டிய மத்த அந்த ஐக்கானோ இல்ல அப்படின்னா அந்த டாக்குமெண்டோ பிடிஎஃப்ஸோ இதோட அந்த பிளேசஸ் அது ஆக்கிரமிக்கும். எல்லாத்த விட நமக்கு டெஸ்க்டாப்ல கன்வீனியன்டா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு இது கன்வீனியன்ட் இந்த பிளேஸ்ல இருக்குது அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எடுத்து வந்து வச்சுக்கலாம். இப்ப இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க இப்ப பாக்குற இந்த பேஜை கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து இப்ப ஏதாவது ஒரு ப்ரோக்ராம ஆட் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு இல்ல பின் டு இல்லைன்னா அன்பின் அப்படின்னு காட்டுதுல, பின்னு வர மாதிரி காட்டுங்க, அன்பின் காட்டாதீங்க. இப்ப பாருங்க, பின் டு ஸ்டார்ட் அந்த அன்பின் இருந்தது முன்னாடி கிளிக் பண்ணோம்னா அங்க இருந்து போயிருங்க. திரும்ப அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா பின்னு தான் வரும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது கேன்சல் பண்ணிட்டு போகணும்ல, அதுக்காக. அப்ப நீங்க காட்டும் போது பின் டு ஸ்டார்ட்னு சொல்லி காட்டினீங்க அப்படின்னா போதுமானது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான அவுட்புட் இப்படியே நீங்க வந்து வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. அத ஆப்ஷன்லாம் காட்டின மாதிரி வச்சு எடுங்க, அது போச்சு. ஓகேங்க, இவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். மொத்தமா பாருங்க, இதை பாக்குறதுக்கு 2 கொஸ்டின் தான், ஆனா அதுக்குள்ள வந்து சப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு தானே. அப்ப ஒவ்வொரு கொஸ்டின்லாம் மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கு, மொத்தமா 6 கொஸ்டின் கம்ப்ளீட்டட். இதெல்லாம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும் தான். ஓகே, இதே மாதிரிதாங்க அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாமே. இது வந்து விண்டோஸ் டாபிக், இதுல ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் லிசன் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக் நம்ம இதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து டைம் எடுக்கும்போது கூட எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல. முன்னாடி இருக்கிறது பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்துக்கிட்டோம்னா பின்னாடி வர்றது பிரச்சனை கிடையாது. இதுல பெரும்பாலும் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க, சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. புதுசா வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நடத்தி கொண்டு போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் இவ்வளவு டைமுக்கு நாம எடுத்தோம்னாலே வந்து போதும் மேக்ஸிமம். நம்மளுக்கு டாபிக்ஸ் வந்து அதிகமா இருக்குன்ற பட்சத்துல இந்த தியரி பார்ட் எல்லாம் எடுக்கும்போது 1 hour கிளாஸ் போகும். அந்த தியரி பார்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பார்ட் இப்ப எம்எஸ் வேர்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா தான் அங்க ப்ராக்டிக்கல், அடுத்து வேர்ட் டாபிக்ல அங்க தியரியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டா அங்க வேர்ட்ல வந்து தியரி ஈஸியா இருக்கும். நீங்க பார்த்ததை அப்படியே நான் கம்பேரிஷன் வச்சு கொண்டு போயிருவேன். அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் பார்த்தோம்னா மேக்சிமம் ஒரு ஒரு 35 மினிட்ஸ் டு ஒரு 45 மினிட்ஸ், 1 ஹவருக்கு வந்து டவுட் செக்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது 1 hour ஃபுல் கிளாஸா வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. கிளாஸ் டைம் இதுவா தான் இருக்கும். ஓகே, இப்ப பார்த்ததுல ஏதாவது நீங்க டவுட்ஸ் அப்படின்னா சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் நீங்க பேசிருக்கீங்களா, அது என்ன அப்படிங்கறத பாக்குறேன். பிரிண்ட் ஸ்கிரீனுக்கு நம்ம சொல்ற ஷார்ட்கட் எது ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. பிளஸ் மீன்ஸ் இப்ப பிளஸ்ன்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 2 கீயை யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த 2 கீயை யூஸ் பண்றதுக்கு சென்டர்ல பிளஸ்ங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு பேசிக் நம்ம இவ்வளவு தொலை வரக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இப்போ கட்டு காப்பி இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு எல்லாம் தேவையில்லை, கட்டு காப்பினோம்னா எல்லாம் கொஞ்சம் குழப்பம். எங்க நான் பிளஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், இதான் இங்கதான் ஆல்ட் பிளஸ் டேப்னு சொன்னோம் இல்லையா. நமக்கு கீபோர்ட்ல ஆல்ட் அப்படிங்கிற கீயும் இருக்குல்ல, இதான் இங்க இருக்கும் இந்த கீ. ஓகே, இப்போ இந்த ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்க டேபை டைரக்டா பிரஸ் பண்ணணும். டேபை தான் பிரஸ் பண்ணணும். பிளஸ்ங்கிறது அந்த அந்த 2 கீயும் நம்ம சொல்லும் போது சென்ட்ரலா பிளஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதே போல எழுதும் போதும் இந்த பிளஸ்ங்கிறத எழுதுவோம். ஓகேவா, அந்த ஒரு பர்பஸ் தான், மத்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அதெல்லாம் குழப்பிக்க தேவையில்லை. நீங்க கீபோர்ட்ல ஒர்க் பண்ணும்போது இந்த பிளஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. 2 கீயை நம்ம வந்து ஒன்னா சேர்க்கும் போது அந்த பிளஸ்ங்கிற வார்த்தையும் எழுதும்போது பிளஸ்ங்கிற அந்த சிம்பிளையும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்க தானே போறோமே, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு இல்லை.
மோகன பிரியா. அதாவது மேடம் என்னன்னா, நமக்கு வந்து கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ற வெர்ஷன் 2010. நம்ம மெயினா எக்ஸாமுக்கு போற இடத்துல மேக்சிமம் 2010 இருக்கும். ஒரு சில இடத்துல 2011, 13, 19 இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் கூட இருக்கலாம். வெர்ஷன் பிரச்சனை கிடையாது. கொஸ்டினை நம்மளால ஒர்க் பண்ண முடியுதா, இதுதான் விஷயம். முடிஞ்ச வரைக்கும் 10ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலா அப்படி வந்ததுன்னா வர்றதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த வெர்ஷன் கொடுத்தாலும் நீங்களே வந்து யோசிச்சு பண்ணிடுவீங்க. அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். ஐஸ்வர்யா மேம், மேம் என்ன அப்படின்னா, நான் வந்து டெமோல பேசியிருப்பேன். இப்போ வந்து ப்ராக்டிக்கல் நான் 100% நடத்தி கொடுத்துருவேன். எங்கேயுமே கேப் இருக்காது. ஆஃபீஸ்ல இருந்து ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக் வரைக்கும் விண்டோஸ், எம்எஸ் ஆஃபீஸ் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். தியரி பார்ட்ல ஒரு 2.5 யூனிட் வந்து ஃபுல்லா தியரியாவே இருக்கும். அது வந்து நம்ம படிச்சாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் ஒரு சில நான் மார்க் பண்ணி கொடுப்பேன். அதுலயும் டவுட் இருந்ததுன்னா என்ன அப்பயே கேட்டுக்கோங்க. நான் கிளாஸ் முடிவு வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருப்பேன். ஒரு 2.5 யூனிட் மட்டும் மார்க் பண்ணி கொடுப்பேன். மற்றது எல்லாமே A to Z ப்ராக்டிக்கலாவே நடத்துவேன். தியரியும் நடத்திடுவேன். ஏன்னா இருக்கிற ஃபேக்டை நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு அங்க வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இல்ல பண்ணாலோ இல்ல பண்ணல அப்படின்னாலும் நீங்க அதை சொல்லலன்னு கேட்பீங்க இல்லையா. நான் ஏற்கனவே டெமோல கூட நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டா நான் பண்ணி கொடுத்துருவேன். அந்த தியரி கிளாஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப நான் லாஸ்டா ஒரு கிளாஸ் எடுத்தேன். அதையும் தூக்கி நான் யூடியூப்ல கொடுக்குறேன் ஒரு டெமோ பர்பஸ்க்காக. நாளைக்கு பாருங்க. அந்த தியரி கிளாஸ் எடுக்கும்போது எவ்வளவு ஷார்ட்கட் கீஸ், எவ்வளவு வந்து எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. அந்த கிளாஸ் 1 hour இருக்கும் ஷுவரா. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலை தாண்டி தியரி எப்படி இருக்கும்னு தெரியும். அதாவது டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேடம், நம்ம கிட்ட வெப்சைட் இருக்கு. நான் வந்து என்னன்னைக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வேணா ஒரு பிளான் மாதிரி கொடுத்துறேன். அதை உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் பண்ணணும் நீங்க. இப்ப நான் வந்து உங்களோட ஒர்க்கெல்லாம் நான் வந்து டெய்லி பார்க்க முடியும். கண்டிப்பா என்னோட வெப்சைட்ல எனக்கு வந்து ஸ்டாஃபுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாகின் ஐடி வச்சிருக்கேன். அதுல போயிட்டு யார் என்ன பண்றீங்கன்னு பார்க்க முடியும். பட் இது வந்து நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லயே நீங்க பண்ணணும். நான் பார்த்தாதான் பண்ணுவேன், நீங்க சொன்னாதான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நீங்க ஏற்கனவே டைப் ரைட்டிங் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படிங்கிற போது ஒரு நான் டியூரேஷன் சொல்லிடுறேன் எப்பப்ப என்னென்ன பண்ணணுங்கிறது. அந்த டியூரேஷன்ல நீங்க வந்து அதுக்கவே வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு பிகினிங் எனக்கு வந்து டைப் ரைட்டிங்கே தெரியாது, நான் இனிமேதான் லேர்ன் பண்ணி சிஓஏ பண்ண போறேன்னா அதுக்குமே நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். ஓல்டு டைப் ரைட்டிங் மெத்தட் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு வந்து ஏற்கனவே நார்மல் தான் எல்லா ஃபார்மேட்டுக்குமே, அதுவும் கொடுத்துருக்கோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ் 99க்கான வீடியோஸ் நான் கொடுக்க போறேன். அப்படி லேர்ன் பண்றவங்க அதையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் நீங்க கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது டைப் ரைட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற விஷயங்கள் சிலபஸ்ல சிஓஏவில் இருந்தாலுமே சரி, நீங்க எதனாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மற்றபடிக்கு டைப் ரைட்டிங் உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணுங்க. இப்படிதான் பண்ணணும், அதுதான் நல்லதுமே கூட. அபிநயா மேம், நாளைக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், இல்லைன்னா வந்து குரூப்ல டெக்ஸ்ட் போடுறேன். இப்போதைக்கு நம்ம எதுவும் ஃபைனல் பண்ணல, சொல்றேன். அவர் போல் போட்டிருந்தேன் குரூப்ல. அதுக்கு எது அதிகமான இது வருதோ அதை பத்தி கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். ஏற்கனவே இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் குரூப்ல சொல்றேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பா ஐஸ்வர்யா மேம். மேம் என்னன்னா, இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து பேசுறோம் இல்லையா, இப்ப நீங்க இப்ப கேட்கும் போது என்ன பண்ணலாம் சார், நீங்க மைக்க கூட ஆன் பண்ணிட்டு பேசலாம். அதை நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன், பேசுவேன். உங்களுக்கு டவுட் இருக்கிறதெல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். 1 hour கிளாஸ்னா 1 மணி நேரமும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட போகலாம். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் யூடியூப் வாரியா அப்படிங்கிற போது எனக்கும் பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த யூடியூபேன்னு சொல்லி என்னால் வீடியோவே போட முடியுது இல்லை. அதிகமா சேனல்ல வீடியோ கொடுக்காதுக்கு என்னோட பர்சனல் ஒர்க்கை பார்த்துட்டு என்னால பண்ண முடியுது இல்லை. கிளாஸா இருக்கும்போது நான் கிளாஸுக்குன்னு ஒதுக்குற நேரத்துல கிளாஸ்க்காகவே இருப்பேன் அப்படிங்கிற போது பிரச்சனை கிடையாது. கிளாஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க அந்த 1 hourல நீங்க என்னன்னாலும் கேட்டுக்கலாம். டவுட்ஸ் இருக்கிறதால கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிட்டு போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேறங்க மற்றவங்களுக்கு எல்லாம் ஓகேவா? நான் தியரி பார்ட் வந்து பார்த்தோம்னா அதான் முன்னையே சொன்னேன் நானு. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கு எனக்கு 8 to 9. அந்த கிளாஸ்ல 1 hour நான் ஒரு ப்ராக்டிக்கல் ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்கும் ஒரு தியரி பார்ட்டும் நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை நாளைக்கு நான் வந்து யூடியூப்லயும் கொடுக்குறேன். அதை ஒரு டைம் பாருங்க, அந்த தியரி கிளாஸ் எப்படி இருக்குன்னு.
ஒவ்வொரு தியரி கிளாஸ்ல நான் சொன்ன அவ்வளவு விஷயங்கள் ஷார்ட்கட்டா இருந்தாலும் சரி 1 மார்க் எங்கெங்க கவர் ஆகுன்றத மார்க் பண்ணி சொல்லி தான் சொல்லியிருப்பேன். ஒரு டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ கொடுக்குறேன், நாளைக்கு பார்த்துட்டு நீங்க என்ன அப்படின்றது மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா இது ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். அதாவது நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். இப்ப நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ்லயே மென்ஷன் பண்ணிருப்பேன். மெட்டீரியல் வாங்கும்போது கூட பாத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கிளாஸ் எடுக்கும்போதே ப்ராக்டிக்கல் கிளாஸ் இது. ஃபர்ஸ்ட் டேல வந்து பாத்தோம்னா ப்ராக்டிக்கல்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுல ப்ராக்டிக்கலை பத்தி போயிட்டு இருக்கோம். நான் தியரிக்கு போகும்போது இது தியரி கிளாஸ் நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு நம்ம தியரி சொல்லுவோம். அப்ப நீங்க ப்ராக்டிக்கல் தியரின்றதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் நடத்திட்டு இதுதான் அவுட்புட்டு, இப்படிதான் நீங்க வந்து எக்ஸாம்ல சப்மிட் பண்ணணும், இதை கொடுத்தா போதும், இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னாலே அது ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். தியரி கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது தியரியில உங்களுக்கு ஒரு மாடல் நான் கொடுக்குறேன், அதை பாருங்க. அப்போ அது தியரி ஒரு கான்செப்டா போய்கிட்டு இருக்கும். அதனால ப்ராக்டிக்கல் தியரின்னு என்னால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு நீட்டா வந்து ஸ்கிரீன் வியூ ஆகுது, நான் லைவா இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைங்கிற விஷயத்த நீங்க கிளாஸ் முடிச்சிட்டோ ஜஸ்ட் நீங்க வந்து அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து டிஸ்கஷன் பண்றதோ இதெல்லாமே பண்ணிக்கலாம். அதனால அது எந்த ப்ராப்ளமே இல்லை. ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே அதர்வைஸ் ஓகேவா எல்லாருக்குமே? ஓகே உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரி ஓகே. அப்ளிகேஷன் போடாதவங்க, அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணாதவங்க குயிக்கா பண்ணிருங்க. 10ஆம் தேதிக்கு மேல 10 டு ஒரு 12, 13க்குள்ள நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா யாருமே அப்ளிகேஷன் போடல. அதாவது அப்ளிகேஷன் யாருக்குமே இல்ல. 10 டு 17 வரைக்கும் தான் ஓப்பன் டேட்டு. அப்ப அந்த 7 நாள்ல எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பேமெண்ட் கட் ஆகும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரன் ஆகாது. இதெல்லாமே வந்து காலகாலமா நடக்கிற பிரச்சனைகள். இதெல்லாம் பார்த்து நீங்க கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். சரியா? கொஞ்சம் ஆமாங்க மேம். நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரண்ராஜ் சார், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1600 ரூபாய். நம்ம எக்ஸாமுக்கு பே பண்ண வேண்டியது அவ்வளவு அமௌண்ட். நீங்களே போட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து கண்டிப்பா நீங்களே பண்றதா பண்ணிருங்க. நம்ம கிட்ட கொடுத்தீங்கன்னா ப்ரௌசிங்க்குன்னு அடிஷனலா ஒரு 100 வாங்குவோம். கோர்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்றேன், இப்போதைக்கு எதுவும் இல்லை. 2000 சொல்லியிருந்தோம். ஃபீஸை வந்து ரெடியூஸ் பண்ணி டைமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதா கொஞ்சம் பிளான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கிறதால டைம் எனக்கு 3 மாசம் எனக்கும் அதிகமா தோணினது. அதனால கண்டிப்பா மோகன பிரியா மேம், நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம வந்து சொல்றோம் என்ன ஏதுன்ட்டு. கண்டிப்பாங்க சார். சத்யவேல் சார், நமக்கு வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் உண்டு. நமக்கு தனியா வெப்சைட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல தெரியுது இல்லையா, இது வந்து நம்மளோட வெப்சைட். நான் அட்மின் பேஜுக்குள்ள போறேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து கோர்ஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். இப்ப கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற கிளாஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே வந்து தெரியும் உங்களுக்கு. இப்ப ஏற்கனவே ஒரு பேட்ச் சிஓஏ போய்கிட்டு இருக்கு. அடுத்து அக்கௌண்டன்சி ஜூனியர் அண்ட் அக்கௌண்டன்சி சீனியர்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான கிளாஸ் ஃபார்மேட்ஸ் நாங்க கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நமக்கு வந்தோம்னா நமக்கு ஒரு கிளாஸ் இது ஸ்டார்ட் பண்ணி அதுல உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. சரி, அவ்வளவுதான். ரெக்கார்டிங் கிளாஸ் உண்டுங்க. பாருங்க, இதுல 45 கிளாஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் அப்லோட் பண்ண வேண்டிய கிளாஸஸ் இருக்கு. இன்னும் 10 கிளாஸ் இதுக்கு போகும், அக்கௌண்டன்சி சீனியர். இப்போ அது மாதிரி அடுத்தடுத்த கிளாஸஸ் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் டைப் ரைட்டிங்க்கு தனியா வெப்சைட் இருக்கு. அதை நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருப்பேன். அப்போ நீங்க அதை பார்த்தாலும் சரி, இல்லை அப்படின்னா கிளாஸ் வந்த பிறகு நான் எப்படி டைப் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து சொல்லிடுவேன். நீங்க அதை பண்ணாலுமே சரி. ஒரு நிமிஷம். ஓகே, பாஸ்வேர்டு மறந்துட்டேன். உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுவேன். அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங்க்கும் வெப்சைட் இருக்குங்க நம்மளது. கண்டிப்பா ஐஸ்வர்யா மேம், நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டாக்குமெண்ட் டீட்டெயில் அதெல்லாமே சென்ட் பண்றேன். நீங்க அதை மட்டும் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். சரி ஓகேங்க, அவ்வளோ முடிச்சுப்போமா? ஓகேங்க, தேங்க்யூ ஆல். ரிலீவ் ஆயிக்கலாம்.
உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூங்க.